முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவங்க வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல இன்றைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். இப்ப உடனே நீங்க நினைப்பீங்க, ஆகா ஈழத்தமிழர்கள் இந்த யுத்த நேரத்துல நிறைய அநீதிகள் நடந்தது, எக்கச்சக்கமான கதைக்கவே முடியாது நிறைய பேர் கதைக்கிறது புலம்புறது என்னடா, போன மாசம் கரண்ட் பில் கட்டல, இந்த மாசம் கரண்ட் பில் கட்டல, வார மாசமும் கட்டலண்டா, கரண்ட வந்து வெட்ட போறாங்க, வீடெல்லாம் இருட்டுலதான் இருக்க போகுது, இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் புலம்பிக் கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு இலங்கையில முக்கியமான ஒரு 3 சட்டப்படி சம்பவங்களை தான் நான் உங்களோட கதைக்க போறேன். அதுல ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாண நகரத்துல கஸ்தூரியார் வீதியில ஒரு நகைக்கடையில 3 பேர் பாத்தீங்கன்னா நாங்க சிஐடி அப்படின்ட்டு உள்ள பூந்திருக்கானுங்க. பூந்து எல்லாத்தையுமே நாங்க பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற நகை பணத்தை எல்லாம் கிட்டத்தட்ட 30 லட்சம் பெறுமதியான நகை பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பட்ட பகல்ல போலீஸ் இருப்பாங்க, ஆனா போலீஸ்ட பிடிபட்டா சங்குதான். இந்த மாதிரியான பயமே இல்லாம பட்ட பகல்ல ஒரு நகைக்கடையில துணிஞ்சு போறானுங்கள்டா. என்னத்த சொல்றது, ஏதோ படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு, நிஜமா அதுவும் நம்மட ஊர்கள்ல நடக்குதுடாப்பா. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவங்க வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல இன்றைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். இப்ப உடனே நீங்க நினைப்பீங்க, ஆகா ஈழத்தமிழர்கள் இந்த யுத்த நேரத்துல நிறைய அநீதிகள் நடந்தது, எக்கச்சக்கமான கதைக்கவே முடியாத நிறைய சம்பவங்கள் நடந்தது, அதுக்காக அழைக்கப்பட்டிருப்பேரோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிட போறதும் இல்ல. அப்ப வேற என்னத்துக்கு இந்த நாடு அதல பாதாளத்துல போனதுக்கு நிறைய மோசடி, நிறைய பண மோசடி, நிறைய குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமா இருக்குதே, அதுக்காக கூப்பிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோசடி தான். ஆனா அப்படி பெரிய மோசடி எல்லாம் இல்லை. என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதிர்காமத்துல ஒரு காணி மோசடி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக அழைச்சிருக்காங்களா. எவ்வளவு ஒரு சிரிப்பா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு காணிய மோசடி செய்யறதுக்காக அழைச்சிருக்காங்க அப்படின்னா, உண்மையாகவே அனுரவினுடைய அரசாங்கம் செய்யற விஷயங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சரியான காரணத்துக்காக கூப்பிடுங்கன்னு, ஆனா அந்த காணி சின்ன காணி மோசடி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் கூப்பிடும் போது பார்க்கிற எங்களுக்கு முஸ்பாத்தியா இருக்கு. நீங்க பயப்படுறீங்களா, அவங்கள பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரியும் யோசிக்க தோணுது. எப்படியோ சிஐடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவங்களை அழைச்சிருக்காங்கன்றதே பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இது சிங்கள ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு செய்தியாக பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வகையில இருந்தது. இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கிற மக்களுக்கு என்னடா, இப்ப மக்கள் எல்லாம் நிறைய பேர் கதைக்கிறது புலம்புறது என்னடா, போன மாசம் கரண்ட் பில் கட்டல, இந்த மாசம் கரண்ட் பில் கட்டல, வார மாசமும் கட்டலண்டா, கரண்ட வந்து வெட்ட போறாங்க, வீடெல்லாம் இருட்டுலதான் இருக்க போகுது, இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் புலம்பிக் கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து வந்திருக்கு. என்னண்டா, இந்த மாசம் அதாவது இன்றைக்கு 12 மணி நள்ளிரவு 12 மணியில இருந்து 20 வீதத்தால பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம் குறைக்கப்படுவதாக வந்து சொல்லி இருக்காங்க. இது எப்ப வரைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல இருந்து இந்த வருஷம் 6ஆம் மாசம் வரைக்கும் இந்த விஷயம் வந்து அமுல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படியோ இது அதுக்காக நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கரண்ட் பில் வருதுன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு 10,000த்துல வந்து 10,000ம் கட்டாம இருக்க முடியாது. அதுல ஒரு 20 வீதம் ஒரு கொஞ்சம் காசு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி தந்திருக்காங்க, மத்ததெல்லாம் கட்டித்தான் ஆகணும். சோ எப்படியோ ஒரு சந்தோஷமான விஷயம் உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் நான் ஒரு விஷயம் உண்டு பார்த்தேன்னா, மட்டக்களப்புல கரடியனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை உண்டு, சின்ன குழந்தைய பாத்தீங்கன்னா வந்து காய்ச்சல் கொண்டு போயிருக்காங்க. அங்க காய்ச்சல் வந்து மருந்து கொடுத்து டாக்டர் அனுப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு போயிருக்காங்க, செத்து போயிருச்சு. இப்ப அந்த அப்பா அவங்களோட தந்தை அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா கோபத்துல பயங்கரமா கோபப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் வந்து ஒளிஞ்சிட்டு இப்ப அவரை வந்து பிடிச்சி போலீஸ்ல போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். உண்மையா டாக்டர் வைத்தியர்களே, நீங்க ஒரு விஷயத்த நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கோங்க, உங்களை மக்கள் கடவுள் போல நினைக்கிறாங்க. இப்ப காசு இல்லாத பாமர மக்கள் வந்து மருந்தெடுக்கிறதுக்கு அரசாங்க வைத்தியசாலைக்கு தான் வருவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு பண்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளணும் முடிஞ்ச அளவுக்கு. அதை விட்டு போட்டு நான் தான் பெரியாள், நான் தான் டாக்டர், நான் தான் கடவுள் போல வந்து சில விஷயங்களை செய்யாதீங்க. அதெல்லாம் சில நேரத்துல எல்லா டாக்டரையும் சொல்ல இல்ல, சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப உங்களோட வீட்டுல ஒரு குழந்தையோண்டு இறந்து போயிருச்சுன்னா உங்களுக்கு கோபம் வராதா? அந்த கோபத்தை அவங்க வெளிக்காட்டுறாங்க. அதுக்காக நீங்க அவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அவங்களுக்கு தண்டனைகளை பெற்று கொடுக்கறதெல்லாம் மிக மிக பாவமான செயல். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கதைக்கிறது வந்து நிக்சன் என்னென்னமோலாம் கதைக்கிறீங்க, இதை கதைங்கப்பா. எல்லா ஊர்லயும் கசிப்பு விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, நிறைய போதை பொருள் சின்ன சின்ன வயசுல எல்லாம் குடிச்சு கெட்டு போறாங்க, நிறைய குடும்பம் பிரிஞ்சு போகுது, இதை கதைங்க. இப்ப நாங்க இதை என்னதான் கதைச்சாலும் எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை. இப்ப அனுரவினுடைய அரசாங்கம் வந்திருக்கு, சில விஷயங்களை பார்க்கும்போது இதுக்கும்
ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லைண்டாலும் ஒரு அளவு சந்தோஷப்படுற மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா சில செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்கு. இதனுடைய உண்மையான காரணம் என்ன அப்படின்னா மக்களும் சொல்றது நாங்களும் பாக்குறோம். இப்ப காவல்துறையினர் ஒன்று அரசாங்கம் நினைச்சா கட்டாயம் இதை நிறுத்தலாம், இன்னொன்று காவல்துறையினரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா மறைமுகமாக நாங்க இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லிட்டு மறைமுகமாக லஞ்சங்களை வாங்கிட்டு அனுமதிச்சாங்கன்னா இதை நிறுத்த முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு பிடிக்கிறாங்கப்பா, ஒரு கசிப்போட ஒரு விரலோட பிடிக்கிறாங்க, ஆனா நாளைக்கு நாளாண்டைக்கு ஒரு கிழமையில வெளியே வந்து நிக்கிறாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கதையோடு சொல்றேன். ஒருத்தவங்கள ஒரு 10 கிலோ கஞ்சாவோட பிடிக்கிறாங்க காவல்துறையினர். இப்ப வழக்குக்கு அங்க போகும்போது 100 கிராம் கஞ்சா அப்படின்னு வழக்கு போனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு குறைய தண்டனை தான் கிடைக்கும், ஒரு குறைய தண்டை பணம் தான் அவங்களுக்கு விதிப்பாங்க. அப்ப குறைய நாட்கள்ல வெளி வந்துருவாங்க. இப்ப இதுக்கு லஞ்சம் பாத்தீங்கன்னா காவல்துறையினருக்கு கொடுத்துருவாங்க. அதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா மக்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப இதுதான் முக்கிய காரணம். அப்ப 100 கிலோவோ 10 கிலோவோ நீங்க எத்தனை கிலோவோட கஞ்சா பிடிக்கிறீங்களோ இல்லாட்டி கசிப்பு சாராயத்தோட பிடிக்கிறீங்களோ அப்படியே நீங்க நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினா அவங்களோட தண்டனை கூடும், அவங்களுக்கான வெளியே வர்றதுக்கான கால அவகாசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூடும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா மறுபடியும் செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனா பிடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கசிப்போட பிடிச்சாங்கன்னா கொடுக்கும்போது அங்க வேற மாதிரிக்கு போகலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் முக்கியமான காரணம். பாப்பம் பொறுத்திருந்து இப்ப முக்கியமான ஆதாரத்தோட நீங்க எங்கேயாவது பாக்குறீங்க, உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குண்டா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க கட்டாயம் சட்டத்திரணி மூலம் சில விஷயங்களை முயற்சி செய்வோம். சோ இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இலங்கை நாட்டுல இதுதான் இன்றைக்கு கொஞ்சம் பார்க்கக்கூடிய கதைக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.